இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது கொஞ்சம் 18+ சம்பந்தப்பட்ட கண்டென்ட் தான். இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது போக நம்ம சேனல்ல வர இந்த எல்லா படங்களுமே புதுசா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது, நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கு. இந்த சேனலோட பேர்ல சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. நம்மளோட இன்னொரு சேனல் இருக்கு, MK தமிழ் எக்ஸ்பிளைன் சொல்லி. அந்த சேனலோட பேர்ல தான் இந்த டெலிகிராம் சேனலை வச்சிருக்கோம். நீங்க அங்க சர்ச் பண்ணி இந்த சேனல்ல வர எல்லா படங்களையும் ஈஸியா அங்க பாத்துக்கலாம். அங்க எங்கன்னு சொல்லி தெரிய அலைஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த கதையோட ஒன்லைன் சொல்ல போனா, இந்த படத்துல ஒரு ஹீரோயின் இருக்கு. அவளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலில ஹீரோயினோட அம்மா இப்போ ரெண்டாவதாவோ இல்ல மூணாவதாவோ ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவன் மட்டும் தான் இப்போ தனியா இருக்கான். இவனோட பாதுகாப்புல தான் ஹீரோயினும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட இங்க நான் வீட்டுக்கு வர சொல்ல போறேன், நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மூவியை பார்க்க போறோம், அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருக்கேன். அவனை நம்ம ஹீரோயினை வச்சுக்கோ. அந்த ஹீரோ கேரக்டர் இதுல என்ன இருக்கு, உங்களோட பிரைவசியை நான் எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு தனியா ஒதுங்கி நின்றுட்டு இருக்கான். ஆனா இங்க புதுசா வர ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கால, அவ இங்க ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்காக ஒரு சில திட்டங்கள்லாம் போடுறா. கடைசியில என்ன நடந்தது அப்படிங்கறதா இந்த கதையோட மீதி ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டார்டிங் ஸ்டில்லே ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவளோட அம்மாக்கு இப்ப புருஷனா வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இங்க வரப்போறா, அதுவும் நேத்து நான் உங்ககிட்ட ஒரு மூவி ஒன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, அந்த மூவியை தான் நாங்க 2 பேரும் பார்க்க போறோம், இதுல உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லதானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, இவனை நம்ம ஹீரோனே வச்சுக்கோ. ஹீரோ இதுல என்ன இருக்கு, உங்களோட தனிப்பட்ட முறையான விஷயங்களுக்குள்ள நான் எப்பவுமே தலையிட மாட்டேன், எனக்கு எப்பவுமே என்னோட ஃபேமிலி சார்ந்த விஷயங்களை மட்டும் தான் நான் யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவன் ஹீரோயின் கிட்ட சொல்லிட, எனக்கு அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப ஃப்ரெண்டா ஒத்தி வரான்னு சொல்லியிருக்கால, அவதான் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, நாங்க 2 பேரும் ஆல்ரெடி காதலிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ சொன்னது லேடி ஃப்ரெண்ட் தான் சொன்னா, ஆனா அவங்க 2 பேரும் இவங்க காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இவங்க எந்த மாதிரியான குரூப்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இந்த பெண்ணும் காதலிச்சுக்கிறது, இல்ல ஆண் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு கேங் தான் போல இருக்கு ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும். அதை சொல்லிட்டு ஹீரோயின் இன்னொரு விஷயத்தையும் சொல்றா, என்னன்னா நான் எனக்கு பெருசா பெண்கள் மேல மட்டும்தான் ஈர்ப்பு இருக்கும், ஆனா என்னோட ஃப்ரெண்டுக்கு அப்படி கிடையாது, அவ ஒரு பெண்ணையும் காதலிப்பா, இல்ல ஒரு ஆணையும் காதலிப்பா, அதனால நீங்க கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும், அதனால அவ வந்ததுக்கு அப்புறம் எங்க 2 பேரையும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம தனியா போயிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் இதுல என்ன இருக்கு, நீ சொல்ற மாதிரியே நானும் நடந்துக்கிறேன், இப்ப கூட பாரு உன் ஃப்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நான் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த பக்கம் போயிடுறான். இவங்க நினைச்ச மாதிரியே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வந்திருப்பா போல தெரியுது. அவ ஃப்ரெண்டு வரா அப்படிங்கறது தெரிஞ்ச உடனேயே ஆன் த ஸ்பாட்லயே ஹீரோ இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். அவளோட ஃப்ரெண்டு உள்ளுக்குள்ள வரா. ஹீரோயினை பார்த்து, உன்னை பார்த்து ஒரு எத்தனை நாள் ஆச்சு, ரியலி ஐ மிஸ் யூ சோ மச் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் அவங்களோட அந்த காதல் விஷயங்கள்லாம் பேசி மனசு நெகிழ்ந்து போய்கிட்டு இருக்க. இதை தூரத்துல இருந்து ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லிருப்பானா, எங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீங்க பக்கத்திலே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கண்டிஷன் போட்டுருப்பா. இப்போ ஹீரோயினே இவங்க படம் பார்த்துட்டு இருக்கனால ஸ்நாக்ஸா பாப்கார்ன் நினைக்கிறேன் அதை கொண்டு வர சொல்லிருப்பா. அதை ஹீரோ தான் கொண்டு வரான். வந்ததுக்கு அப்புறம் சரி எப்படி இவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்காம இருக்கிறதுன்னு சொல்லி ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவர் இப்பதான் என்னோட அம்மாக்கு புதுசா ஒரு புருஷன் வேலைக்கு சேர்ந்து இருக்காரு, ரொம்ப நல்ல மனுஷன், நான் என்ன சொன்னாலும் அதை தட்டாம கேட்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இல்ல நான் அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் தாராளமா இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, இப்ப இவன் கொண்டு வந்து ஸ்நாக்ஸா சில பொருட்கள்லாம் கொடுத்துருப்பான்ல, இது எப்படி சமைச்சது, எங்க வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறா. ஏன்னா அவளுக்கு வெளியே தனியான கடைகள்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது, மோஸ்ட்லி நான் வீட்டுல செஞ்ச சமையல் பண்ண உணவுகளை மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ இது என் கையாலே நானே சமைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தானே பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவ பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைச்சது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம், இவ்வளவு மாதிரி ஒரு நல்ல கேரக்டரை இதனால் வரைக்கும் நான் படிக்க போன எந்த ஒரு இடத்துலயுமே பார்த்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ ஃப்ரெண்ட் இவனை போந்து பேசிக்கிட்டு இருக்கா. இப்படியே பேசிக்கிட்டு இருக்க இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துல ஹீரோயின் அவ சைக்கிலேயே இவனை இந்த பக்கம் போக சொல்றா. ஆனா ஹீரோ போற மாதிரி தெரியும். இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அழகுல பார்த்து மயங்கி ஸ்டன்னாய் நின்றுட்டான் போல தெரியும். இவளும் ஹீரோ மேல ஒரு பார்வை வச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோயினை அந்த பக்கம் தள்ளி உட்கார சொல்றான். இந்த சோஃபால தான் இவ்வளவு இடம் இருக்குல்ல, பேசாம வாங்கல நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்ல, ஆனா ஹீரோவுக்கு ஒரே யோசனையா இருக்கு. ஏன்னா அவன் ஆல்ரெடி என்ன சொல்லிருப்பானா, ஹீரோயின் கிட்ட நான் உங்களோட பிரைவசிக்குள்ள வர மாட்டேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தாராளமா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பான். இதுக்காகவே ஹீரோ ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே நிக்கிறான். இப்ப நம்ம பக்கத்துல இங்க உட்கார்ந்தா ஹீரோயின் ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாளோ அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளா வருமோ அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு விடுற மாதிரி இல்ல வாங்க நீங்களும் இந்த படத்தை பாருங்க, இந்த படத்தை பார்த்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ அந்த படத்தோட பேரு சொல்ல, ஹீரோ இல்ல நானும் OTT-ல ரிலீஸ் ஆகட்டும் அப்படிங்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பரவாயில்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணவும் எனக்கு விருப்பம் கிடையாது, நீங்க பாருங்க நான் தனியா அந்த படத்தை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ இங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். இதெல்லாம் எதுக்காக, ஹீரோயினுக்கு இவன் கொடுத்த அந்த வாக்குறுதிக்காக. ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு வர்ற மாதிரி தெரியல. இல்ல நீங்க தனியா போய் எப்படி பார்க்க போறீங்க, எங்க கூடயே பார்த்தா உங்களுக்கு அந்த ஸ்டோரியும் நல்லா புரியும், உங்களுக்குன்னு ஏதோ கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்கும், வாங்க தைரியமா இங்க பக்கத்துல வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோவை திரும்ப கண்டினியூஸா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினுக்கு தெரியும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கொஞ்சம் டேஞ்சரான ஆளுன்னு சொல்லி. கூடவே இந்த ஹீரோவும் ஒரு டைப்பான ஆள் தான். இவங்க 2 பேருக்குள்ளயும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் உருவாக்கிட்டா என்ன ஆகுறது, இது நாளைக்கு ஃபேமிலிக்குள்ளேயே பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துருமோ அப்படிங்கறதுக்காக தான் ஹீரோயின்
இவங்களை தனியாவே பிரிச்சு வைக்க பிளான் பண்ணிருப்பான். ஆனா அப்பயும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோவுக்கு ஏதோ ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்ட மாதிரி தான் தெரியும். சரி இதுக்கு மேலயும் இவ்வளவு சொல்லியும் நம்ம இந்த இடத்துல வந்து உட்காராம இருந்தா நமக்குன்னு என்ன மதிப்பு கிட்ட போயிடும், பேசாம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு பக்கத்துலயே வந்து உட்காந்துட்டான். அப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவளை ஒரு மார்க்கமா இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. யார? ஹீரோ. அவனுக்கு புரிஞ்சு போச்சு இவ ஏதோ ஒரு விதத்துல ஹீரோவுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறான்னு சொல்லி. ஆனா ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள இன்னும் அந்த பயம் போகவே இல்லை. இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்றாங்கன்னு தெரியுது, அது நாம இருக்கிற வரைக்கும் அதை நடத்த விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் கொஞ்ச நேரம் இவங்க அந்த சோஃபால உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஏசி ரொம்ப கூலிங்கா இருக்குல்ல, அதனால அங்க ஒரு பெட்ஷீட் இருக்குல்ல அதை எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல, அப்போ ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு ஒன்னும் அப்படி குளிர்ற மாதிரி தெரியல. இல்ல அது எதுக்கு உனக்கு ஏசி, சாரி அதுக்கு எதுக்கு உங்களுக்கு பெட்ஷீட், பேசாம நம்ம ஏசியை கொஞ்சம் கூலிங் கம்மி பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்றான். ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு இல்ல எனக்கு சில்னஸா இருந்தாதான் படம் பார்க்குற மூடே வரும், நீ பேசாம நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி அங்க இருக்க அந்த பெட்ஷீட் எடுக்கிறான். அந்த பெட்ஷீட் எடுத்து இவங்க 3 பேரும் அவங்க காலுக்கு மட்டும் கவராக மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோவோட கையை பிடிக்க. இப்ப கையை பிடிச்சான்னு சொல்லுவேன், அப்புறம் கழுத்தை பிடிச்சான்னு சொல்லுவேன், இன்னும் என்னென்ன நீ சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க. அதெல்லாம் நான் சொல்ல போறது இல்ல. இப்படி இவங்க 2 பேரும் தேவையில்லாத சில்மிசங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோயின் இது எதையுமே நோட்டீஸ் பண்ணல. ஆல்ரெடி ஹீரோயின் ஃபர்ஸ்டே ஹீரோ கிட்ட சொல்லிருப்பா, என்னோட ஃப்ரெண்டு வந்து ஆண்களையும் காதலிப்பா பெண்களையும் காதலிப்பா, ஏன் உங்களை மாதிரி யார் கிடைச்சாலும் அவங்கள கரெக்ட் பண்ண கூட ட்ரை பண்ணுவா, அவகிட்ட இருந்து நீங்க மாட்டிக்க கூடாது அப்படிங்கறக்காக உங்க சேஃப்டிக்காக தான் நான் உங்களை தனியா இருக்க சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டு முன்னவே எச்சரிச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் கேட்காம இப்ப வாண்டடா வந்து வண்டியில ஏறின மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு பக்கத்துல உட்காந்து தேவையில்லாத சேட்டை எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அவன் பண்றதை விட ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் இவனை எல்லா விஷயங்களையும் பண்ண கம்பல் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நாம மட்டும் ஏன் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வலையில விழுந்திருப்பான். ஆனா இவங்க 2 பேரும் இப்படிப்பட்ட சேட்டைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ஹீரோயினுக்கு இன்னும் தெரியல. ஒரு வேளை தெரிஞ்சா மிகப்பெரிய கலவரமே நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு கட்டத்துல இவங்க பார்த்துட்டு இருந்த அந்த படமும் முடிஞ்சு போயிடுது. இனி இதுக்கு மேல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றான். அப்போ ஹீரோயின் சொல்றானா, ஏன் இவ்வளவு சீக்கிரம் போறீங்க, பேசாம டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்கி எழுந்து காலையில ஃப்ரெஷ்ஷா வீட்டுக்கு போலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டு இல்ல டைம் ஆயிடுச்சு, எனக்கு முக்கியமான நிறைய வேலைகள்லாம் இருக்கு, என்ன வீட்டுல தேடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் இங்கேயே இவன் கூட செட்டில் ஆகலாங்கிற மாதிரி தான் ஒரு பிளான் இருக்கும். இருந்தாலும் இப்போ ஹீரோயின் கிட்ட இப்படி பேசினா அவன் முதலே சுதாரிச்சு கண்டுபிடிச்சிருவாள்ல, அதுக்காக வேணும்னே இப்படி போய் சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இதை பத்தின எந்த ஒரு டீடைல்ஸும் இன்னும் தெரியல. பத்தாவதுக்கு ஹீரோ வர கம்பல் பண்ண, இல்ல உங்களுக்காக நான் ஸ்பெஷலான ஒரு ஃபுட் சமைக்க போறேன், அப்படி இல்லன்னு சொன்னா நம்ம 3 பேரும் வெளியே போய் டின்னர் சாப்பிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்றானா, அதான் நான் ஆல்ரெடி சொன்னல எனக்கு வெளியே கடையில் இருக்க ஃபுட் எல்லாம் ஒத்துக்காதுன்னு சொல்லி, அப்படின்னா நம்ம வீட்லயே சமைக்கிறதா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்படி சொல்லிக்கிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, ஹீரோயின் கிட்ட நீ பேசாம போய் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், இதை நம்ம வீட்லயே சமைச்சுக்கலாம், நீ போய் வாங்கிட்டு வந்துறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, இல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவ ஹீரோயின் கிட்ட சொல்றா. இதை கேட்கற ஹீரோயின் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, எதுக்கு என்ன தனியா அனுப்புறீங்க, பேசாம நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி இந்த ஹீரோ கேரக்டரையும் கூப்பிட, அவன் இல்ல நீயே தனியா போயிட்டு வந்துரு, அதான் சௌரியமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினா இவங்க 2 பேரும் மண்டையை கழுவி அவளை போக சொல்லிடுறேன். எப்படியும் நான் வரக்கு ஒரு 20 to 30 minutes ஆகும், இங்க பக்கத்துல தான் ஒரு 5 kilometersக்குள்ள அந்த கடை இருக்கு, இங்க சொன்ன பொருட்கள்லாம் நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் இங்க எழுந்து போறான். ஹீரோயின் எழுந்து போனதுமே ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு இது ரொம்ப வசதியா போயிடுச்சு. அவ ஹீரோவுக்கு ஒரு ரூட் போட்டிருப்பால, இப்போ அது தெளிவா அதுல டிராவல் பண்ணக்கூடிய டைமும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு இவங்கிட்ட வந்து வளைஞ்சு பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் சொல்றானா, இது எனக்கு என்னமோ சரியா வர மாதிரி தோணல, ஒருவேளை ஹீரோயின் இந்த எந்த ஒரு நிமிஷத்துலயும் திரும்பி வந்துட வாய்ப்பு இருக்கு, நாம இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல செயல்படுறது சரியான விஷயமா எனக்கு தோணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட அவன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு இதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல, அதெல்லாம் முடியாது, இங்கே இப்பயே எனக்கும் மரகதத்துக்கும் முதலில் நடந்தாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி வடிவேல் சொல்லுவான்ல, அந்த மாதிரி ஹீரோயின் ஒரு கண்டிஷனை ஹீரோ கிட்ட சொல்ல, சரி இவ்வளவு தூரம் ஒருத்தவங்க கேட்டோம் நம்ம அதுக்கு சம்மதம் சொல்லலன்னு சொன்னா நம்மள இப்படிப்பட்ட ஒரு கல்நெஞ்சக்காரனா நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பச்சை கொடியை காட்டிட, இனி இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கோட இந்த கதை முடியுது. இந்த கதையோட முழு வீடியோவும் நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அங்க இந்த முழு வீடியோக்களையும் பார்த்துக்கலாம், விருப்பப்படுறவங்க மட்டும். மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையை வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.